கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது யோசேபாத்துக்கும் யூதா கோத்திரத்துக்கும் விரோதமாய் யுத்தம் எழும்பினது. மோவாபியரும் அம்மோன் புத்திரர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து யோசேபாத்துக்கும் யூதா கோத்திரத்துக்கும் விரோதமாய் எழும்பி வருகிறார்கள். இவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி வரும்போது இவர்கள் என்ன செய்வது என்பதை அறியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள், கலங்கி போய் நிற்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் வரலாம். நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி வரலாம், நமக்கு விரோதமாய் யுத்தங்கள் எழும்பி வரலாம். நம் அனுதினமும் யுத்த களத்தில் நிற்கிறது போல இருக்கலாம். ஆனால் நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காய் வாதாட வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காய் வழக்காட வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த வேத பகுதியில் கூட யோசேபாத்தும் யூதா கோத்திரத்தாரும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, இந்த திரள் கூட்ட ஜனத்தை எதிர்த்து நிற்பதற்கு எங்களிடத்தில் பலன் இல்லை. அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு எங்களிடத்தில் பலன் இல்லை. பல வேளைகளிலும் நாம் இப்படியா நிற்கிற சூழ்நிலைக்குள்ளாய் நாம் தள்ளப்படலாம். என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களிடத்தில் அவர்களோடு கூட சரிசமமாய் நின்று போராட என்னிடத்தில் பலன் இல்லை. அவர்களோடு கூட வாதாடி வழக்காடுவதற்கு என்னிடத்தில் பலன் கிடையாது. நான் என்ன செய்யறதுனே தெரியல. நீங்கள் இவ்விதமான கலக்கத்தோடு நிற்கலாம். ஆனால் இந்த ஜனங்கள், இந்த யோசேபாத்தும் யூதா கோத்திரத்தாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் நின்று கொண்டிருந்தார்கள். செய்வது என்ன என்பதை அறியாமல் தெரியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த திரள் கூட்ட ஜனத்தை எதிர்த்து நிற்க எங்களிடத்தில் பலன் இல்லை. நாங்கள் செய்வது அறியாமல் திகைத்து நிற்கிறோம். ஆனாலும் எங்கள் கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கிறது. நாமும் கர்த்தரை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கலக்கத்தை, நம்முடைய பயத்தை கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஊற்ற வேண்டும். நம் விரோதமாய் மனிதர்கள் எழும்பி வரலாம், யுத்தங்கள் எழும்பி வரலாம், ஆயுதங்கள் நம்மை நோக்கி வரலாம், நம் விரோதமாய் நாவுகள் வரலாம். ஆனால் அதன் மத்தியிலே நாம் அதை பார்க்காதபடிக்கு நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்காய் வாதாடுவார், கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காய் வழக்காடுவார். நான் உங்களுக்காய் இந்த யுத்தத்தில் நிற்பேன், நான் உங்களுக்காய் இந்த யுத்தத்தை மேற்கொள்வேன், நான் உங்களுக்காய் இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுப்பேன், அந்த ஜெயத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் அந்த யுத்தத்தில் வருகிற வெற்றி நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நமக்காய் யுத்தம் பண்ண, நமக்காய் வாதாட, நமக்காய் வழக்காட கர்த்தரை நாம் அனுமதிக்கும் போது, கர்த்தரிடத்தில் நம்மை விட்டு கொடுக்கும் போது அவர் நமக்காய் வாதாடுவார், நமக்காய் வழக்காடுவார், நமக்காய் யுத்தம் பண்ணுவார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் விரோதமாய் வருகிற மனிதர்களை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டிருக்கிற நாவுகளை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் கலங்காமல் இருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். கர்த்தர் உங்களுக்காய் வாதாட வல்லவராக இருக்கிறார். நீங்கள் போய் யாரிடத்திலும் வாதாடாதபடிக்கு, நீங்கள் அவர்களிடத்தில் போய் பேசாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அவரோடு கூட பேசுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கலாம். கர்த்தரிடத்தில் விட்டு கொடுங்கள். உங்கள் சூழ்நிலையை கர்த்தரிடத்தில் விட்டு கொடுங்கள், கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், வாதாடுவார், வழக்காடுவார், ஜெயத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.